என்ன மிளகாப்பொடி போட்டு நல்லா கலக்காச்சு. அடுத்து வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகா எல்லாமே போட்டாச்சு. போட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அதில் அடுப்பு ரெடி பண்ணிடுச்சு. அடுப்பு ரெடி பண்ணிட்டு தோசைகள் வச்சு நல்லா எண்ணெய் வச்சு அதில் வர கொஞ்சம் வெளியே தெளிந்து அதில் வர கொஞ்சம் உள்ள கலக்கி வச்சு முட்டையை தூக்கி இதில் தோசைகளில் ஊற்றியாச்சு. ஊற்றின பிறகு கீழே வருது மருந்து லைட்டாக அதில் தள்ளி விட்டாச்சு. தள்ளி விட்டு அதுக்கு முன்னாடி தள்ளி கரும்பு கரண்டி வச்சுட்டு தள்ளி விட்டாச்சு. எடுத்து நம்ம வாங்கி இந்த லேசை நல்லா நொறுக்கி நல்லா முட்டைக்கு மேலே நல்லா போட்டுட்டாச்சு. அடுத்து கருவேப்பிலை டேஸ்ட்டாக இருக்கணும். கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு வர நல்லா வச்சுட்டு அதை நல்லா வெந்து முடிச்சுட்டு அதில் ஒரு இலையை வெட்டியாச்சு. இலையை வெட்டிட்டு அந்த இலைக்கு நம்ம பொரிச்சு இந்த முட்டையை மாற்றியாச்சு. மாற்றிட்டு அதில் நம்ம ஸ்குவாட் பசங்களோட எல்லோரும் சேர்ந்து வந்து வெட்டம் சொல்லி மனம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதனால் பார்க்க முடிச்சலே சாப்பிடணும் போல தெரிஞ்சுது. அதில் பொறுமையாக வெட்டியாச்சு. 4 துண்டாக வெட்டியாச்சு. வெட்டின பிறகு அந்த நம்ம ஸ்குவாட் பசங்க எல்லாருக்கும் ஒன்று எடுத்து கொடுத்தாச்சு. எடுத்து கொடுத்துட்டு வருவா எடுத்து சாப்பிட முடிச்சல வேறு லெவலில் இருந்துச்சு. லேஸ்லாம் மட்டும் வேறு லெவலு. அதெல்லாம் நம்ம ஸ்குவாட் பசங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்தோம். ப்ரோ சாப்பிட்டு சொன்னாங்க வேறு லெவலில் இருக்குது ப்ரோ, இதே மாதிரி எனக்கு வேறு எதுவும் டிஷ் பண்ணி தான் ப்ரோன்னாங்க. அதனால் நாளே பண்ணி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லோரும் சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதில் இதே மாதிரி வேறு ரெசிபி எதுவும் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிடணும் அருமையாக இருந்தது. இதே மாதிரி வேறு எதுவும் டாஸ்க் எதுவும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜல்லு புள்ளுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். டாடா பாய் பாய் ஸ்குவாட்.